அப்ப இந்த காலம்ங்கிறது என்னங்க? உண்மையிலே காலம் இருக்கா? காலம் நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? அப்ப காலத்தை எப்படிங்க கணிக்கிறது? நம்ம காலத்தை எதை வைத்து கணிப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ரிஷி சிரேஷ்டர்கள், அடியேன் இந்த காலத்தை பத்தி கூகுள்ல தேடினோம்னா வர்றது பூரா ஐன்ஸ்டீன் வர்றாரு, கலீலியோ வர்றாரு, என்ன இது போன்ற வெள்ளைக்காரங்கள் முகம்தான் தெரியுது. ஏன் நம்ம ஊர் மக்கள் காலத்தை கணிக்கவே இல்லையா? ஏன் நம்ம ரிஷி சிரேஷ்டர்கள் பராசரர், யக்ஞவல்கியர், என்ன வியாசர் போன்ற மகா முனிவர்கள், இன்னைக்கு பார்த்தோம்னா சௌராஷ்டிரா சமூகத்துல பாத்தீங்கன்னா 64 கோத்திர ரிஷிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சும்மாவா உட்கார்ந்து இருந்தாங்க மரத்தடியில? அவங்க எல்லாம் காலத்தை கணிக்கலன்னா அவர்கள் தான் முதலில் காலத்தை உட்கார்ந்த இடத்திலிருந்து ஆகாச மார்க்கமாக கணித்திருக்கிறார்கள். இந்த உண்மையை நாம் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம படிக்கிற படிப்பு பூரா ஆங்கில படிப்பு தான். என்ன நம்ம பார்க்கிற காலம் பூரா காலண்டர் தான். என்ன நம்ம பார்க்கிற இந்த கடிகாரம் அவன் கண்டுபிடிச்சது, நம்ம கண்டுபிடிக்கல. என்ன வீட்டுல அந்த பழைய கடிகாரம் ஒண்ணு இருக்கும், அது அப்படியே இது யூரோப்ல இருந்து வந்ததுப்பா, என்ன இது என்னமோ யூகேல இருந்து இறங்கினதுப்பா, அது மணி அடிக்கும் பாருங்க, டாங் டாங்னு சொல்லி. என்ன இதுதான் அவங்க நேரத்தையே அவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான், நம்ம எங்கேயே கண்டுபிடிச்சிருக்க நேரத்தைன்னு சொல்றான். அப்படின்னா இந்த கிளாக்ங்கிறது இருக்குல்ல, கிளாக், என்ன இந்த கிளாக்ங்கிற வார்த்தையில நம்ம கிராமத்துக்கு போனா சொல்லுவான், இந்த போய் இந்த கிழக்கால போய் அப்படியே வடக்கால போய் மேற்கால போப்பா அந்த வீடு வருமா. அந்த திசையை காமிச்சு ஒரு இடத்தோட அடையாளத்தை சொல்லிடுவாங்க. அப்ப எத்தனை மணி ஆகுதுன்னு சொன்னா அப்படியே மேல அண்ணாந்து பாப்பான், பார்த்து இப்போது ஒரு 11:30 மணி வாக்கு ஆயிட்டு இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சூரியனுடைய என்ன அந்த திசையை பார்த்து கணிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம எத்தனையோ திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம். உண்மையிலே போனா கூட அங்க பார்க்கலாம், அப்படியே ஆகாசத்தை பார்த்துட்டு சூரியனுடைய நிலையை பார்த்துட்டு நேரம் இவ்வளவுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கடிகாரம் என்ன கிளாக்னு சொல்றோம்ல, அது எங்க இருந்து ஆரம்பமாகுதுன்னா சூரியனுடைய திசை எது? சூரியனுடைய திசை எது? கிழக்கு. அதுதான் கிளாக்கு, அதுதான் கிளாக்கு. இந்த கிளாக்குங்கிற வார்த்தையே கிழக்கிலிருந்து ஆரம்பமாகுது. என்ன அப்படின்னா